ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம செல்லம்மா வீட்டில் ஒரு சூப்பரான கேரட் பொரியல் சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்கள்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு சேர்க்க தேவையில்லை, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது நல்ல கேரட், ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒரு 4 சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அதாவது சின்ன வெங்காயம்னா ரொம்ப சின்ன, மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஹாஃப் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கேரட் வெட்டி குட்டி குட்டியாக வெட்டி சேர்ப்பாங்க இல்லையா, அதை விட இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. இதில் நம்ம எக்கு சேர்க்கறதுனால இன்னமுமே ஹெல்தி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சிடும். இது கொஞ்சம் இந்த கேரட்டில் பாதி அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். சில பேர் தனியாக முட்டை ஆம்லெட் மாதிரி செஞ்சு இதில் சேர்ப்பாங்க. அது டேஸ்ட்டு கொடுக்காது, நல்லாவும் இருக்காது. இந்த முட்டையும் கேரட்டுமே ஒன்று பட கலந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டோம். கொஞ்சோண்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க, கடைசியில் நம்ம சேர்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், இருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருங்க வந்துடுச்சா. இப்போது 2 முட்டை இல்லை 3 முட்டை, உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ சேர்த்து அதோடய அப்படியே பிரட்டி எடுத்துக்கணும். இதில் நான் எந்த ஒரு மசாலா பொடியுமே ஆட் பண்ணவும் கூடாது. பொரியல்னால் அந்த மாதிரி காரத்தூள் குழம்புத்தூள் ஆட் பண்ணாவே நல்லாவே இருக்காது. இது முட்டை நல்லா இந்த மாதிரி எவ்வளோ கட்டியாக ஒரு மாதிரி சுருங்கி இருந்துச்சு இல்லை கேரட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிராக வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சாப்பாடுக்கு சைட் டிஷ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சின்ன பசங்களுக்கு சாயந்தரம் இதை செஞ்சு கொடுத்தாலும் தப்பு கிடையாது, சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பொரியல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறது, ஹெல்த்தியாக எப்படி இருக்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் செல்லம்மா வீடு.